இங்கு எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை. ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை. முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கு ஏற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதை நீயே அறிந்திருக்கிறாய். நானும் உனக்கு பலமுறை இதை சொல்லியும் இருக்கின்றேன். அப்படியென்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதே ஏன்? எதனால்? உன் கவனம் எப்போதும் வந்த துன்பம், இனி வரப்போகும் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. இதுதான் முழுமையான காரணம். வந்த துன்பம் அப்படியே நம்மிடத்திலேயே இருந்து விடுமா, அல்லது இனி வரப்போகும் துன்பம் நமக்கு என்ன எல்லாம் செய்ய இருக்கிறது என்று அந்த துன்பத்திலேயே உன்னுடைய நாட்களை கவனித்து கொண்டு வருகிறாய், கழித்து கொண்டு வருகிறாய். வந்த துன்பத்தை வண்டு இருக்கும் இன்பத்தை நீ இழந்து விடாதே. துன்பத்தோடு சேர்ந்து இன்பமும் வந்திருக்கிறதே, அதை நீ கவனித்தாயா? வரும்